நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. நீங்க வரும்பொழுதே அந்த என்ட்ரி சாங், அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து நட்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படிங்கறது அவரோட படங்கள்லயே நாங்க பாத்திருக்கோம். தளபதி ஆகட்டும், குசேலன் ஆகட்டும், இவனதுக்கு லிங்க ஆகட்டும். ஏன்னா நீங்க அதுல அவரோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்கீங்கல்ல. தேங்க்யூ ரம்யா. சோ இப்படி எல்லா படங்கள்லயும் வந்து நட்புக்கு பயங்கரமா ஒரு இப்படிதான் இருக்கணும் நட்புனா அப்படிங்கறத நாங்க ஆன் ஸ்கிரீன் பாத்திருக்கோம். ஆஃப் ஸ்கிரீன் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி தெரிஞ்ச நீங்க எல்லாருமே வந்து நிறைய அவரை பத்தி பேச போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்வ்ஸ். சுதாகர், சென்னை. சென்னை. மை நேம் இஸ் ராஜ் மதன், சென்னை. ஓகே. விட்டல் பிரசாத் ராவ். நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன். தலைவரோடு தான் இருக்கிறேன். அவர் கூட தான் இருக்கேன். சூப்பர். ரங்கதுரை, நாமக்கல்லுங்க. சார் மூலியமா நான் 2000 அவருக்கு நல்ல நண்பராக இருக்கேன். ரகுநந்தன் சொல்லி பெங்களூர்ந்து வந்திருக்கேன். 1972 நான் 800 கிலோமீட்டர் பெங்களூர், அங்கிருந்து இங்கே வந்தேன். கண்டக்டர் அப்போ கூட ஸ்டைல், இன்னைக்கு கூட சூப்பர் ஸ்டார். இந்த இன்ஸ்டியூட்டில் எஸ்ஐஎஃப்சிசி இன்ஸ்டியூட்டில் அங்கே தான் பார்த்தது. நான் அங்கே பார்த்து அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட 40 இயர்ஸ் அப்படித்தான் இருக்கு அதே ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஹி இஸ் a very good example for whole world for friendship. நீங்க சொல்லுங்க சார். இப்போ எல்லாரும் ஹீரோ தான். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே ஹீரோ அல்ல, அந்த ஸ்டைலில் தான் வருவோம். அந்த ஏன்னா ஒவ்வொருத்தரும் நாங்கள் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கும் போது நல்ல பெரிய ஆக்டராக வரணும்னு தான் ஆசைப்பட்டோம். பட் சில பேர் சில காரணங்களால் அப்படியே இருந்துட்டோம். நான் அவர் தலைவரோட ஃப்ரெண்டுனால இங்கே இருந்துட்டேன். ஹைதராபாத்துக்கு போகல. தெலுங்குல படங்களில் ஏதோ பெருசாக பண்ணல நான். பட் ஆனா சார் பாட்ஷா படத்துல எங்களோட சூப்பர் ஸ்டாரை திட்டினது நீங்க தானே? ஆமா. எப்படி சார் மனசு வந்தது? நீங்க நிறைய திட்டுவீங்க அவரை ஃப்ரெண்ட்னு சொல்லி. ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்தது. கூட போனேன் அவர் கூட. அவர் ஷூட்டிங் பாஷா அப்போ ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொருத்தர் யாரோ பாவம் அவர் பண்ணிட்டு இருந்தார். பாவம் அவரால் பண்ண முடியல. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா வந்து, விட்டல் நீ பண்ணுறியா அந்த கேரக்டர்? என்ன சார் பண்ணுறியான்னு கேட்குறேன். பண்ணியான்னு சொல்லு. பண்ணிடுறேன். ஒரே டேக்கில் பண்ணோம். டேக்கில் பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவான்னாரு. அந்த காசுக்காக அடிச்சு விட்டேன். பாஷா படம் ரிலீஸ் வெளில போகும்போது அடிக்க வந்துட்டாங்க. என்ன எப்படி சொல்லலாம் நீ? இல்லை, அந்த அற்புதமான விஷயம் நடந்துச்சா இல்லையா? அடிக்க வந்த பாருங்க, நல்ல ஹேல் அண்ட் ஹெல்த்தியா ஃப்ரெண்டான தான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டானுங்க. ஒரு சார் தலைவரோட ஃப்ரெண்டுப்பா, அவர் நடிச்சிருக்காரு. ஓகே பண்ணிட்டீங்க. காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. இப்போ ஒரு 200 பேர் வெளியே வெயிட்டிங். இந்த விஷயம் தெரிஞ்சு சார் எங்களுக்கு வந்து உங்களோட அந்த கால வாழ்க்கை, அதாவது முதல்ல சூப்பர் ஸ்டாரோட நீங்க படிக்கும் பொழுது நீங்க பேசுற விஷயங்கள், அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரைட் ஸ்டூடெண்டா, எவ்வளவு வந்து ஸ்கோர் பண்ணுவார், என்னென்ன சப்ஜெக்ட்ல? பிரைட் இல்லம்மா, அவர் அப்போ அந்த 1973-74ல குண்டா கருப்பா ஒரு வித்தியாசமா இருப்பாரு. முடியே பயங்கர முடி. எப்போ பாரு கண்ணாடி முன்னாடி நின்று தலை வாரிக்கிட்டு சிகரெட் போட்டுக்கிட்டு கிளாஸுக்கெல்லாம் வரவே மாட்டாரு. வாப்பா கிளாஸுக்கு கூப்பிட்றாங்க. நீ போப்பா, நீ இப்போ பார்த்துக்கப்பா, வாடா போடான்னு. ஓகே. கிட்ட போய் பேசுறதுக்கு பயம், அடிச்சிருவானோ, கருப்பா ரஃப்பாக இருப்பார். பட் உள்ள வந்து குழந்தைமா, அவர் குழந்தை மாதிரி. கிளாஸ் கட் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்களாம்? கிளாஸ் கட் அடிச்சு சேம்பருக்குள்ளே பூந்துருவோம். அதுக்குள்ளே போய் படம் பார்ப்போம். டிரைவின்னு இல்லை, டிரைவனுக்கு போய் டிஃபன் சாப்பிடுவோம். பட் ரம்யா, ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் பண்ணுறது விட்டல் சார் தான் ஃபர்ஸ்ட். கிளாஸ் கட் ஆச்சா என்ன பண்ணீங்க உடனே அவர் எடுத்துறாரு. ஓகே சார். இந்த காலத்து பசங்கள்லாம் வந்து இப்போ காலேஜ் கட் அடிச்சுட்டு ஏதாவது லேடிஸ் காலேஜ் முன்னாடி போய் நிற்கிறது, அப்புறம் வந்து ஏதாவது லவ் லெட்டர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ ரஜினி சார் எப்படி காலேஜ்ல படிக்கணும்? அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அவர் அந்த மாதிரிலாம் கடையில் ஏதோ எப்பவுமே ஒரு யோசனையில இருப்பார். அவர் மைண்டில் நான் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு சொல்ற அந்த அந்த இதற்கு ஏம் இருக்குல்ல, அது இருந்தது அவர்கிட்ட. ஓகே. சைலண்டா இருப்பார், ரொம்ப சைலண்டா இருப்பார். அபூர்வ ராகங்கள் முடிச்ச பிறகு பாலச்சந்திர சார் ஆஃபீஸில் போனால் 750 ரூபாய் கொடுத்தாங்க சம்பளம். இது அது வாங்கிட்டு நாங்கள் 3 பேரும் போயிட்டு டிரைவிங்கில் காஃபி சாப்பிட்டுட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனில் டிக்கெட் புக் பண்ணணும் பெங்களூருக்குன்னு. நான் நடராஜா சர்வீஸ் தான் நடந்தே போனோம் மவுண்ட் ரோட்டில். அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் மஞ்சள் லைன் இருக்கும் ரோட்டில், அது கிராஸ் பண்ணால் பிடிச்சிடுவான் போலீஸ்காரன். இப்போ கிடையாது இதெல்லாம். நாங்கள் தெரியாமல் கிராஸ் பண்ணிட்டோம், நாங்கள் 3 பேரும். அதெல்லாம் போலீஸ் பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு நான் புகாரிஸ் பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகிறது, அங்கே போய் நிறுத்திட்டோம். இல்லை நீ இதெல்லாம் கிராஸ் பண்ண இது எப்படி? நாங்கள் சொல்கிறோம், சார் இவர் வந்து ரஜினிகாந்த் நடிகருங்க, அபூர்வ ராகத்தில். யோ யாராக இருந்தால் இருக்கட்டும், என்னடா போயா அப்படின்ட்டான். எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி அவர்கிட்ட தப்பிச்சு வரும்போது நான் அதே சொன்னேன்.
இப்போ வந்து ரஜினின்னு சொன்னா இவன் அவ்வளோ உதாசீனமாக சொல்லிட்டானே, நாளைக்கு இவரே பெரிய ஆள் ஆகிட்ட எம்ஜிஆர் லெவலில் வந்தால் இது மாதிரி சொல்லுவானா? ஞாபகம் இருக்கா? ஆமா, என்கிட்ட சொன்னா போல சொல்லிட்டு அதுக்கப்புறமா போனோம் வந்துட்டோம். பட் பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாத. ஆக்சுவலி we are all feeling emotional அவரை பத்தி பேச டிரைவன் ஹோட்டல்லயே நீங்கலாம் இருப்பீங்களாமே. ஆமா டிரைவன் தானே ரெண்டாவது வீடு எங்களுக்கு அது. ஓ அப்படியா? காசு இருக்காது ஆனா அங்க டிஃபன் கிடைக்கும். அங்க டாடி ஒருத்தர் இருப்பாரு. காசு இருக்காது ஆனா டிஃபன் கிடைக்குமா? டிஃபன் கிடைக்கும். ஆமா. ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரியர். அந்த வெயிட்டர் வந்து எங்களுக்கு டாடி டிரைவன் டாடின்னு கூப்பிடுவோம். எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரும்மா. காசே இருக்காது, என் வீட்டு லெவலில் இருக்குன்னா என்ன 10 ரூபா இருக்கும், அவர் சிகரெட்டுக்கே செலவாயிடும். டாடி என்னடா என்ன வந்துட்டிங்களான்னு கேட்பாரு. வந்துட்டோம் டாடி, பசிக்குது, போய் தோசை எடுத்துனோம், வெண்ணெய் போட்டு நல்லா முருகலா போட்டு எடுத்துன்னு வரணும். ஏன் இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. சரி போயிட்டு நிறைய ஐட்டம் எடுத்துன்னு வந்து வைப்பார். அவர் பே பண்ணுவார். ஓ ஸ்டில் அவருக்கு அவன் பையனுக்கு கர்நாடகா பேங்க்கில் ஜாப் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து மந்த்லி அமௌண்ட் போகிற மாதிரி பண்ணியிருக்காரு. மறக்கல. இன்னும் அதுதான் ஸ்டில் ரஜினி. ஃபண்டாஸ்டிக். நன்றியே வந்து அவர் மறக்க மாட்டார் என்னைக்குமே அப்படிங்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். நாங்கள்லாம் இப்போ இருக்கிறோம்னா அவருடைய நேரில் தான் இருந்துட்டு இருக்கோம். அவர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவர் தான் மெயின் ரீசன். அவர் தான் சின்ன வயசுலேருந்து கூட ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ ஃபைனான்ஸ் இது இருந்தது. அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா அவர் பண்ணுற தர்மா. எல்லாருக்குமே வீடு வாங்கி கொடுத்தாரு. என் பையன் ஒருத்தன் இன்ஜினியர் ஆகிட்டான், இன்னொருத்தன் இன்ஜினியரிங் படிக்கிறான், அதுக்கு எல்லாமே அவர் தான் ஃபீஸ் கட்டுறாரு. அது வந்து நண்பர்களும் மட்டும் இல்லை, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் யாருக்கு எந்த ஹெல்ப் பண்ணணும் டெஃபினட்டா கேட்காம விதமா. இப்போ வந்து நம்ம போய் கடவுளை வேணுன்னா தான் கடவுள் கொடுக்கும். இந்த கடவுள் வேண்டவே தேவையில்லை, நம்ம மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இல்லை. ரியலி ஆனஸ்ட், ஐ எம் நாட் ஜோக்கிங், ஃபேக்ட். முகத்தை வச்சா ஜட்ஜி பண்ணுவார். நீங்க எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பதவி அவருக்கு இருக்குங்கும் பொழுது பிரைவசி, அடிக்கடி மீட் பண்றது, இந்த மாதிரி டிரைவனுக்கு போறது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து சாத்தியம் இல்லை. எங்க மீட் பண்ணுவீங்க? மீட் பண்ணுவோம்மா. எப்பவும் ப்ரோக்ராம் இல்லைன்னா வருவார். ஓகே. ஃபோன் பண்ணாரு, நான் வந்துட்டு இருக்கேன்பா வாங்கன்னுவார். எங்க வீட்டில் மீட் பண்ணுவீங்களா இல்லை மண்டபத்தில்? வீட்டில் மீட் பண்ணுவோம், தோட்டத்தில் மீட் பண்ணுவோம். சரி. அவராக கூட்டிட்டு போவார். ஒரு இடத்துல நல்லா பிரியாணி வாங்குவார். எல்லாரும் பகிர்ந்துப்போம், சாப்பிடுவோம், கலாட்டா பண்ணுவோம். இந்த மாதிரி ஜாலி. நைட்டில் புதுப்பேட்டை கார்டன் ஸ்ட்ரீட்டில் கொட்டாய் இருந்தது மேலே, அங்கே தான் தூங்குவேன் நான். நைட்டில் பூதமார் வந்து கத்துவார், 1:30-2 மணிக்கு என்ன எடுப்பு. நான் பயந்து ஏந்து தடா புடான்னு ஏந்து ஓடுவேன் கீழே. அப்போ குளிச்சுட்டு இருக்கும்போது கது தடுத்து விட்டுருவாரு. ஐயோ, இது ஒன்று. இவ்வளோலாம் இந்த மாதிரிலாம் கலாட்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் நாங்கள். ரொம்ப வாழ்த்தனெல்லாம் பண்ணுவார். ஐயோ, நிறைய குழந்தைத்தனம். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுமா. சொல்லுங்க சார். ரோபோ படம் நடக்கும்போது நாங்கள் ஷூட்டிங் போனோம். நான், நட்ராஜ், இன்னொரு 2 பேர். ஐஸ்வர்யா நின்றுட்டு இருக்காங்க. அறிமுகப்படுத்தப்பா எங்களை அப்படின்னு. யாரு நீங்க? ஐஸ்வர்யா ராயா. சரி வா, கூட்டு போய் எங்களை அறிமுகப்படுத்துறதுப்ப எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். அவங்கள ரொம்ப சீரியஸா ஹலோ அங்கிள் அவரு எங்க காமிச்சிருக்காரு. சூப்பர். யா தெரியுது அவரோட திருத்துரு. நீங்க அவரோட எல்லா படங்களும் பார்த்திருப்பீங்கல்ல. சோ அவரோட ஹீரோயின்ஸ்லயே வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருக்கு இதான் பெஸ்ட் ஜோடி அப்படின்னு நீங்க நினைக்கிற ஹீரோயின் யாரு? நீங்க எல்லாம் சேர்ந்து இல்லனே, நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹீரோயின்ஸ் ரசிச்சிருப்பீங்களே சார். நீங்க குறிப்பா விட்டல் சார், அனுஷ்காரம். சரியாதான் சொல்லுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் யூத்தா அப்படின்னு சொன்னது என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்ரீதேவி. எனக்கும் அப்படிதான். நீங்களும் ஸ்ரீதேவியா? நீங்க ஸ்ரீதேவி. நீங்க விட்டல் சார்? அனுஷ்கானா கட்டக்கோ வரும் சொல்லிட்டேன். இப்போ பாரு படத்தை பாரு, ஆடி இருக்கார் தலைவர். ராஜ்குமார் சொல்ல அந்த ஃபேமிலி எனக்கு ரொம்ப ராஜ்குமார் ரொம்ப. இந்த படியப்பன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பா அந்த ஃபேமிலி கூட ராஜ்குமார் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். ரம்யா கிருஷ்ணா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பா. அப்பா அந்த இது போட்டு ஸ்டாண்டிங்ல இருப்பாரு. ராஜ்குமார் விசில் அடிச்சிட்டாரு, சொல்லிட்டாரு, உங்க ஃப்ரெண்டு மாதிரி இனி யாரு உலகத்துல இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண முடியாதுன்ட்டாரு.
பொதுவா பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப காமெடி சென்ஸ் உள்ள ஒரு மனுஷன். ஆமா, ரொம்ப நான் ஆமா, work ஆமா, பண்ணும்போது ஆமா. கூட அதாவது எப்பவுமே வந்து ஒருத்தர் மனசு புண்படி பேசவே மாட்டாரு. கோவம் சாதாரணமா வராது. சப்போஸ் அப்படி கோவம் வந்துச்சுன்னா யார் மேல கோவப்பட்டாரோ அவருக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. இப்ப இவர் மேல கோவப்பட்டாருன்னா இவருக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி. எப்படி ஏதோ ஒரு விதத்துல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து ஏதோ ஒரு ஒண்ணு பணமாவோ வேற ஏதோ கொடுத்து அது மாதிரி. சரி பண்ணிடுவாரு அந்த ஆமா, கோவத்தை. திட்டு வாங்குறவன் பாக்கியசாலி அது மாதிரி. நம்ம ரங்கதுரை ஏதோ சொல்லணும்னு இருக்காரு. ரொம்ப நேரமா பேசவே இல்ல நீங்க. இப்பதான் சார் மூலியமா அறிமுகமானங்கம்மா. அஸ்ட்ராலஜருங்க. ஓ 99ல் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இவங்க எல்லாம் சொன்னது இப்போ நாம் நண்பர்கள் அப்படி கூட சொல்லலாம்னு நினைக்கலாம். நான் உண்மையிலுமே பார்த்துருக்கேன். அவர் தனியாக சாப்பிட்டு நான் பார்க்கலிங்க. நம்ம படிச்சிருக்கோம் காக்கா மாதிரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்ணும். யார் வந்தாலும் மொதல் சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. போன உடனே இப்போ நான் சின்ன வயசு 40, அவர் 64ங்க. போனால் எந்திரிச்சு நின்று வாங்குறாங்கதுரை அப்படிம்பாரு. அம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க. எங்கள் அம்மாவை பார்த்தது இல்லைங்க. ஆனால் அவர் கேட்குறதே அதுதான், நீங்கள் எல்லோரும் நல்லா அம்மாவை பார்த்துக்கணும். அம்மா அம்மா அம்மா. இவங்க மதர் அப்படி சொல்லியிருக்காங்க. சாரிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு தான் வெளிப்படுத்துவாருங்க. நீங்கள் சொன்னது எல்லாமே 100% உண்மைங்க. அவங்கள முகம் பார்த்து சரி பண்ணிடுவார். என்ன வேணும் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டுங்க. ஸோ நீங்க எல்லாருமே வந்து இவ்வளவு பேசுனதுல இருந்து ஹவு க்ளோஸ் யூ ஆர் வித் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். வண்டர்ஃபுல் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க. ரஜினி சாருக்கு மட்டும் இல்ல, அவருக்கு நீங்க வந்து பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். எங்க எல்லாருக்கும் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதை விட அதை தாண்டி ஒரு மரியாதை, ஒரு நட்பு, ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஃபைனலி வந்து இன்னைக்கு ரஜினி சாரோட பர்த்டே நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுனால பர்சனலா நீங்க எல்லாரும் அவரோட பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த இந்த மேடையில எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வித் யூ சார். நீங்க ரஜினிகாந்த் வர்சஸ் சிவாஜி 100 வருஷம் நீ வாழணும். நானும் மேலே போயிருந்தா கூட நீ இந்த உலகத்துக்கு வேணும். நீ இந்த உலகத்தில் எதுக்குன்னா இந்த சொசைட்டிக்கு ரஜினிகாந்த் தேவை. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சொசைட்டிக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஹாப்பியஸ்ட் பர்த்டே ஃபார் ஹிம், பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஹிம், ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, ஃபார் ஹிஸ் ஹெல்த், ஃபார் எல்லாத்துக்கு என் ஃபேமிலி கூட நான் வேண்டிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சிவாஜி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க சார். அன்பு சகோதரா, 65வது வயசுல அடி எடுத்து வைக்கிறீங்க. அமோகமா இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகள் அடையணும். நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கணும்னு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் வயசு கூடும், ஒவ்வொரு வயசு ஆட் ஆகிட்டே வரும். ஆனால் நம்ம ரஜினியை பொறுத்த வரைக்கும் வயசு குறைச்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி இருக்கணும். அவர் என்றைக்கு வந்து எளிமையாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் உதவுற குணத்தோடு இருக்கார். இது ஒவ்வொரு வருஷம் இன்னும் அதிகமாக வளர்ந்து அவரால் எல்லோரும் நிறையா பயனடைன்னு இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் நான் வாழ்த்து சொல்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்து விட்டல் சார். தலைவரே வணக்கம். இந்த நல்ல நாளில் உன்னுடைய பிறந்த நாளைக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும். என்னுடைய ஆயுசையும் எடுத்துக்கிட்டு இன்னும் இந்த தமிழ்நாட்டில் நிறைய படங்கள் பண்ணி ஜொலிக்கணும்பா. அதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ சார். நீங்க என்றும் 16 போல், மார்கண்டையன் போல் நிறையா படங்கள் அவங்களது 100 நாள் ஓடி இருக்குங்க. அது மாதிரி அவர் 100 ஆண்டு வாழ்ந்து இன்னும் அவர் வந்து ஒரு 50 படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருடைய பர்த்டே. எங்க பார்ட்டி, எங்க போலாம்? சண்டே வச்சுக்க. தலைவர் வந்து அவரோட பர்த்டே வருஷம் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் பார்ட்டி வைப்பாரா? உண்டா? உண்டா? சூப்பர். வெக்கப்பட்டு அப்படியே கூடி குறுகில பேசுறீங்க எல்லாரும். நீங்களாவது வெக்கப்பட்டு ஆனது அண்ணன் குனிஞ்சிட்டாரு. ஓகே.